ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நம்முடைய ஆதரவை நல்குவது என்கிற நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் நல்கினோம். தவேக கூட்டணியில் இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கவில்லை. நாங்கள் இன்னொரு கூட்டணியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த கூட்டணியில் 2 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். தவேக ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் மட்டுமே தேவை என்கிற நிலையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கினோம். ஆகிய இரு கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம். ஆகவே அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் தருகிற ஆதரவை ஒரு நிபந்தனை ஆதரவாக தருவதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. 2 இடங்களை பெற்றிருக்கிற நிலையில் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும், அப்படி என்றால் தான் நாங்கள் ஆதரவை நல்குவோம் என்றெல்லாம் நாங்கள் நிபந்தனை விதிக்கவில்லை. நிபந்தனையற்ற முறையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கிவிட்டோம். இடம்பெற வேண்டும் என்று ஆதவர்ஜுனா அப்புறம் விஜய் விரும்புவதாக இப்போ சட்டமன்ற செய்தியாளர் சந்திச்சாங்க. அதாவது நீங்க இடம்பெற வேண்டும் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அவருடைய அழைப்புக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடியது. ஆன்லைன் கூட்டமாக அது நடைபெற்றது. இணைய வழியில் 9 மணி அளவில் அது நிறைவு பெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலானவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தது அனைவருக்கும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் நிறைவாக தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற உறுதியை தந்தார்கள். அதன் அடிப்படையில் 9ஆம் தேதி பொதுச் செயலாளர்கள் 2 பேரோடும் கலந்து பேசி ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே நம்முடைய ஆதரவை நல்குவது என்கிற நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் நல்கினோம். பதவியேற்புக்கு பிறகு வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மைச் செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தான் விசிகாவுடைய கொள்கை. அப்படி இருக்கும்போது யோசிக்க வேண்டிய காரணம் என்ன சார்? தவேக கூட்டணியில் இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கவில்லை. நாங்கள் இன்னொரு கூட்டணியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த கூட்டணியில் 2 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். தவேக ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் மட்டுமே தேவை என்கிற நிலையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கினோம். தற்போது வெளிப்படையாகவே தவேக தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரு கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்றாலும் இதற்காக மீண்டும் உயர்நிலைக் குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை. பொதுச் செயலாளர்கள் 2 பேர், பொருளாளர், முதன்மைச் செயலாளர் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களோடு இந்த அழைப்பு குறித்து நாங்கள் கலந்து பேசி முடிவை அறிவிப்போம். பெரும்பான்மை அமைப்பதற்கான அப்போதிலிருந்தே தாவேகா அவங்களுடைய நிலைப்பாட்டில் கரெக்டா இருக்காங்க. குறிப்பா ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு தரதா அப்போ பேச்சுவார்த்தையிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிப்படையாவும் இருக்கு. இதுல கட்சியினுடைய தலைவரா திருமாவளவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவிலேயே திரு விஜய் அவர்கள் வெளிப்படையாக விடுதலை சிறுத்தைகளுக்கு
அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய உள்ளம் இங்கேதான் இருக்கும் என்று அந்த கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். அது எங்களை அழைப்பதற்கு உரிய ஒரு செய்தியாகத்தான் புரிந்து கொண்டோம். ஆனால் எங்களால் தவேக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் உருவாகவில்லை. நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பயணித்தோம். ஆகவே அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் தருகிற ஆதரவை ஒரு நிபந்தனை ஆதரவாக தருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. 2 இடங்களை பெற்றிருக்கிற நிலையில் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர வேண்டும், அப்படி என்றால் தான் நாங்கள் ஆதரவை நல்குவோம் என்றெல்லாம் நாங்கள் நிபந்தனை விதிக்கவில்லை. நிபந்தனையற்ற முறையில் எங்கள் ஆதரவை நாங்கள் நல்கிவிட்டோம். இப்போது விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கிற நிலையில் நாங்கள் கலந்து பேசுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசுவோம்.